கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மீண்டும் மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் ஒவ்வொரு கப்பலையும் இனி அமெரிக்கா தடுக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சனிக்கிழமை நள்ளிரவு வரை பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனால் எந்த முடிவும் எட்டப்படாமலேயே அவை முடிவுக்கு வந்தன. இஸ்லாமாபாத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பேசுகையில், எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை, நாங்கள் அமெரிக்காவுக்கு திரும்புகின்றோம் என்று தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் அமெரிக்காவும் ஈரானும் 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருந்தன என்பதுடன் பேச்சுவார்த்தைக்காக இரு நாடுகளின் பிரதிநிதி குழுக்களும் இஸ்லாமாபாத் சென்றிருந்தன. இரு தரப்புகளுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் உள்ள செரீனா ஹோட்டலில் நடைபெற்றிருந்தது. ஹார்முஸ் நீரிணைக்குள் நுழைய அல்லது அங்கிருந்து வெளியேற முயற்சிக்கும் ஒவ்வொரு கப்பலையும் அமெரிக்கா முற்றுகையிடப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்ட நீண்ட பதிவில் அவர் கூறியிருப்பதாவது, சந்திப்பு நன்றாக இருந்தது, பெரும்பாலான விஷயங்களில் உடன்பாடு ஏற்பட்டது, ஆனால் உண்மையில் முக்கியமான ஒரே விடயம் அணுசக்தி, அதில் மட்டும் பேச்சுவார்த்தை கைகூடவில்லை. அதே பதிவில் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் கூறியதாவது, சர்வதேச கடல் பகுதியில் ஈரானுக்கு கட்டணம் செலுத்தியிருக்கும் ஒவ்வொரு கப்பலையும் தடுத்து நிறுத்தி சோதனையிடுமாறு தன்னுடைய கடற்படைக்கு தான் உத்தரவிட்டிருப்பதாகவும், ஹார்முஸ் நீரிணையில் ஈரானியர்கள் விடுத்திருக்கின்ற கன்னிவெடிகளை அமெரிக்க கடற்படை அழிக்க தொடங்க போகின்றது என்றும் தெரிவித்திருந்தார். சட்டவிரோத கட்டணம் செலுத்தும் எவருக்கும் திறந்த கடலில் பாதுகாப்பான வழி கிடையாது என்றும், அமைதியான முறையில் செல்லும் கப்பல்கள் மீதோ அல்லது எங்கள் மீதோ துப்பாக்கிச் சூடு நடத்தும் எந்த ஒரு ஈரானியரும் நரகத்திற்கு அனுப்பப்படுவார் என்று அவர் கூறியிருக்கின்றார். மேலும் முற்றுகை விரைவில் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் மற்றொரு பதிவில் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை திறந்து விடுவதாக ஈரான் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே அதை செய்யவில்லை என்று பதிவிட்டுமிருந்தார். இதன் காரணமாக உலகம் முழுவதிலும் இருக்கின்ற பல மக்களும் நாடுகளும் கவலைகளையும் குழப்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி இந்த சர்வதேச நீர்வழியை திறக்கும் பணிகளை அவர்கள் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அவர் மேலும் எழுதியிருந்தார். இதன்பின் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை குறித்து குறிப்பிடுகையில், துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் பேச்சுவார்த்தையாளர் ஜேரட் ஹுஸ்னர் ஆகியோர் தனக்கு முழு விவரங்களையும் வழங்கியதாக தெரிவித்திருந்தார். அதேபோல பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குழுவினரின் முயற்சிகளையும் அவர் பாராட்டியிருந்தார். சுமார் 20 மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட தயாராக இல்லை என்பதுதான் இதில் முக்கியமான ஒரே விடயம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். பல வழிகளில் உடன்பாடு எட்டப்பட்ட அம்சங்கள் நமது இராணுவ நடவடிக்கைகளை இறுதி வரை தொடர்வதை விட சிறப்பானவைதான். ஆனால் இப்படிப்பட்ட நிலையற்ற, கடினமான மற்றும் கணிக்க முடியாத நபர்களின் கைகளில் அணுசக்தி அதிகாரம் கிடைப்பதை ஒப்பிட்டால்
அவை சாதாரணமானவை என்று அவர் தெரிவித்திருந்தார். இஸ்லாமாபாத்தில் நீண்ட நேரம் நடந்த பேச்சுவார்த்தையின் போது எழுந்திருந்த எதிர்பார்ப்புகள் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. பழைய எதிரிகளான இருவருக்கும் இடையே தேவையான நம்பிக்கை இன்னும் ஏற்படவில்லை என்றே தோன்றுகின்றது. சிக்கலாக இருந்த முக்கிய பிரச்சனைகளும் இன்னும் தீர்க்கப்படவில்லை. ஆனால் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியது போல பேச்சுவார்த்தை எவ்வளவு தீவிரமாக உயர்மட்டத்தில் மற்றும் நீண்ட நேரம் நடந்தாலும் ஒரே ஒரு சந்திப்பிலேயே ஒப்பந்தம் எட்டப்படும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. தற்போதைக்கு எஞ்சியிருக்கின்ற 2 வார போர் நிறுத்த காலத்தில் பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு ஏதேனும் உறுதியான அடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. இருதரப்பும் தங்களின் நலனுக்கும் உலகின் பிற பகுதிகளின் நலனுக்கும் உகந்த ஒரு ஒப்பந்தத்தை செய்ய எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளனர் என்பதும் இப்போது தெளிவாக தெரியவில்லை. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் ஒரு சாத்தியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விளிம்பு வரை முன்னேறியிருந்த தருணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவு நல்லெண்ண அடிப்படை அற்றது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளின் பின் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் இருந்து திரும்பிய பிறகு தனது முதல் அதிகாரப்பூர்வ உரையில் இதனை கூறியிருந்தார். இது தொடர்பில் சுட்டிக்காட்டிய அவர், இந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த 47 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற மிகவும் தீவிரமான ஈடுபாடு. தொடரும் பகைமைகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஈரான் இதில் நம்பிக்கையுடன் பங்கேற்றது. பேச்சுவார்த்தைகள் ஒரு சாத்தியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விளிம்பு வரை முன்னேறியிருந்தன. ஆனால் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக அருகில் இருந்தபோது நாங்கள் அதீத நிலைப்பாடு, மாறிக்கொண்டே இருக்கும் இலக்குகள் மற்றும் முற்றுகையை எதிர்கொண்டோம் என்ற ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை மறைப்பதாக விடுத்த சமீபத்திய அச்சுறுத்தல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களுக்கு எந்த பாடமும் கற்பிக்கப்படவில்லை. சொல்லப்போனால் நல்லெண்ணம் நல்லெண்ணத்தையே உருவாக்கும், பகைமை பகைமையையே உருவாக்கும் என்று அராக்சி மேலும் கூறியிருந்தார். இப்படி இருக்க அமெரிக்க அரசு தனது ஆதிக்க மனப்பான்மையை கைவிட்டு ஈரான் தேசத்தின் உரிமைகளை மதித்தால் அந்த நாட்டுடன் ஓர் உடன்படிக்கையை நிச்சயமாக காண முடியும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் அமெரிக்க அரசாங்கம் தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டு ஈரானிய தேசத்தின் உரிமைகளை மதித்தால் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான வழிகள் நிச்சயமாக காணப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளின் போது மேற்கொண்ட முயற்சிகளுக்காக நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப் உள்ளிட்ட ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவையும் பெசஸ்கியான் பாராட்டியிருக்கின்றார். இதேவேளை இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைவதற்கு முன்பு வாஷிங்டனுடன் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் சில அங்குல தூரத்தில் இருந்ததாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருந்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானிய தூதுக்குழு அமெரிக்காவுடன் நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் அமெரிக்க தரப்பிலிருந்து அளவுக்கு மீறிய பிடிவாதம் மாறிக்கொண்டே இருக்கும் இலக்குகள் மற்றும் முற்றுகை ஆகியவற்றை அவர்கள் எதிர்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எந்த பாடமும் கற்கப்படவில்லை. நல்லெண்ணம் நல்லெண்ணத்தையே உருவாக்கும், பகைமை பகைமையே உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடனான கலந்துரையாடலின் போது அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் எட்டப்பட முடியாத ஒன்று அல்ல என்றும் பெசஸ்கியான் குறிப்பிட்டதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைட் எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.